ஹீரோயின்ஸ், ஃபிலிம் ஸ்டார்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ் இவங்கலாம் வந்து இந்த அடிக்கடி வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறது, நிழல்ல நிற்கிறது, வெயிலில் போகாமல். ஸோ தென் வந்துட்டு வந்து ரொம்ப தன்னைத்தானே இது பண்ணிக்கிறது. அதெல்லாம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது மூவிஸ்லோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் பார்க்கும்போது எப்படி நினைப்பேன் அப்படின்னா, இவனுங்கெல்லாம் இப்படி இருக்கானுங்க. ஒரு காமன் டிபிக்கல் மைண்ட் செட்டில் இப்படி இருக்கானுங்க. ஒரு மாதிரி ஆக்வர்டாக எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிட்டு அப்படி வந்துட்டு ஜூஸ் போட நீ குடிக்கிறானுங்க. எப்படி சொல்கிறது, பணக்கார திமுறை கட்டுறானுங்க. இவனுங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மேனாமினிக்கித்தனமாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஐ திங்க். ஸோ ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது வளரும்போது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு, பொழுதன்னைக்கு அவன் ஜூஸ் குடிக்கிறான் அப்படின்னா அந்த ஜூஸில் வந்து அவனுக்கான விட்டமின்ஸ், கால்சியம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் குடிக்கிறான். ப்ளஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவன் டேஸ்ட்டுக்காக குடிக்கிறான், வெயிலுக்கு குடிக்கிறான், ஜாலியாக ருசிக்காக குடிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தட்ஸ் நாட் இட். அப்புறம் அவன் பாடி டேக் கேர் பண்ணுறான் அப்படின்னா அது அவனோட வேலை, அவன் டேக் கேர் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் வந்து ஹி ஹேஸ் டு லுக் குட். சியோ ஹெரோ அவங்க நல்லா இது பண்ணால் தான் நம்ம பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றனால ஹி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹர் பாடி. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து நம்ம பாடி டேக் கேர் பண்ணுறது கண்டிப்பாக முக்கியமான விஷயம். நம்ம நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. ஸோ அது பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம அதை வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு அதிகம், பணக்காரங்க அந்த மாதிரி பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வி திங்க். ஸோ ஆனால் அது அப்படி கிடையாது. நமக்கு வந்து இப்போ வந்து என்னென்னா, முன்னாடி கூட அப்படி பொருள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சின்ன பெண்ணுக்கு அப்பயே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் 5000 10,000 இருக்கும். ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்தளவுக்கு என்னென்னு தெரியல. பட்டு ஆனால் இப்போ கம்பேரிட்டிவ்லி அப்போ இருந்த ட்ரெஸ் விலை அதிகம், இப்போ விலை கம்மியாயிடுச்சு. அந்த மாதிரி தான் இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விலை ஓரளவுக்கு எல்லாமே வாங்குறதுனால, அந்த ஹோல்சேலில் விற்கிறதுனால ப்ராடக்டோட விலையெல்லாம் கம்மியாயிடுச்சு. நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து என்னோட பாடி கேருக்கு நான் சில விஷயங்கள் வந்து இப்போ தான் ஆர்டர் பண்ணேன், வந்திருக்கு. ஸோ அதை என்னன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் அண்ட் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, கைக்கு என்ன சிக்குதுன்னா, டவ்வில் வந்துட்டு இந்த நரிஷிங் பாடி வாஷ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து லைக் சோப் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த சோப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இது. லைக் ரொம்ப நாளாக சோப்பு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சரி இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். சரி பார்க்கலாமே, ஏன்னா இது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். நான் ஏஐட்ட கேட்கும்போது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நீ அதை யூஸ் பண்ணுறது, சோப்பு யூஸ் பண்ணுறது போல் இதை யூஸ் பண்ணுன்னா உனக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. ஸோ அதனால் இவனை யூஸ் பண்ணுறேன். லெட்ஸ் பார்த்துட்டு என்னன்னு சொல்லி நான் இது அது என்னது ரிவ்யூ கொடுக்குறேன் பார்த்துட்டு. ஸோ இது வந்து என்னென்னா ஃபேஸ் வாஷ், டெர்மாடெக்கோட ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டில் வந்துட்டு என்ன 2% நியாசினமைட் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். ஸோ இது ஒன்று ஆர்டர் பண்ணேன். இது ஒரு ஃபேஸ் வாஷு. இதையும் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் டைமு, புதுசு தான், ஃப்ரெஷ்ஷரு. ஸோ என்ன மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணிட்டு, ஏன்னா இது எல்லாமே நான் வாங்கினது எல்லாமே அமேசான்ஸ் சாய்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஹைலி செல்டு ப்ராடக்டாக தான் இருக்கும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வாங்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டுக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இது என்னன்னு சொல்லி மோஸ்ட்லி நம்ம யாருமே தெரிஞ்சிருக்காது. பட்டு இது வந்து நம்ம பாடியை வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கான ஒரு லோஃபோ சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, லோஃபா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதை. ஸோ இது நீங்கள் நான் இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது, ஸ்கின்ல ரேஷஸ்லாம் எதுவும் வருதா, இல்லை யூஸ் பண்ணலாமா அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதையும் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்ன, ஸோ ஆக்சுவலி வந்து எந்த ப்ராண்டில் வாங்கினேன் அப்படின்னா, இந்த ப்ராண்டில் தான் வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்துட்டு அமேசானோட சாய்ஸ். ஸோ லெட்ஸ் கோ வித் அமேசான் சாய்ஸ். இல்லை தென் ஐம் டெல்லிங் அபவுட் த ப்ராடக்ட். இது ஸோ இது நான் வந்து நிவியாவில் வந்து பாடி மில்க். இது வந்து எதுக்குன்னா, லைக் நம்ம இப்போ வந்து அது வந்து நம்ம பாத் பண்ணுறதுக்காக அது குளிச்சுட்டு நம்ம பாடி முழுக்க அப்ளை பண்ணுறது. ஏன்னா சுடுதண்ணெலாம் குளிக்கிறோம் மோஸ்ட்லி, அது வேறு விஷயம். இருந்தாலுமே வந்துட்டு பச்சனில் குளித்தாலுமே வந்துட்டு இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்த விதம்னா நம்ம பாடி வந்து ஓரளவுக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக இல்லாமல், குளிச்சதுக்கப்புறம் நேரத்துக்கப்புறம் ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், எரியிற மாதிரி இருக்கும். எண்ணெய் தேய்ப்போம் நம்ம, அது ஒரு மாதிரி நமக்கு இருக்கும். எண்ணெய் தேய்ச்சோம்னா ஒரு எண்ணெய் வலிகிற மாதிரி ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து என்னென்னா, நம்ம எண்ணெய் வீட்டில் இருக்கும்போது தேய்ச்சா பிரச்சனை இல்லை, வெளியே இருக்கும்போது தேய்ச்சோம்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், குளிக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இது நான் ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். இதுவுமே வந்து அமேசான் சாய்ஸ் தான். ஸோ இதையும் யூஸ் பண்ணி பார்க்கணும், நரிஷிங் லோஷன் பாடியில். ஸோ எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி டெல்.
தென் நெக்ஸ்ட்டு திங் நான் இது ஆக்சுவலி முன்னாடியே வாங்கிட்டேன். இது எங்கள் ஊரில் பக்கத்துல நான் வாங்கினது ரெண்டு ப்ராடக்ட்டுமே. இது ரெண்டுமே வந்து மாமா எர்த்தில் வருது. ஸோ ஒன்று வந்து இந்த சீரம், ஹேர் சீரம் குளிச்சுட்டு நம்ம தலைக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி குளிச்சுட்டு ட்ரையர்லாம் போட்டுட்டு இல்லை தலையை நல்லா உணர்த்திட்டு ஒரு மாதிரி முடி வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இல்லாட்டி அந்த இது தெரியாது. ஒரு மாதிரி இருக்கும்ல கசகசன்னு, அது இல்லாமல் இது போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஸ்மூத்தாக சில்கியாக அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இது கொடுத்தா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. ஸோ இது வந்துட்டு ரோஸ்மேரி ஷாம்பு, ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு. ஸோ இது ஒன்று வாங்கினேன். இது நல்லா தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து என்னென்னா இது வராது, ஃபோம் வராது. ஸோ ஃபோம் இல்லாமல் இருக்கும். இப்போதைக்கு குட்டாக இருக்குது. ஸோ போக போக தான் எப்படின்னு தெரியும். அப்புறம் இது ரெண்டும் ஓகே. இது ரெண்டு அப்புறம் இன்னும் ப்ராடக்ட் என்னன்னா இது. அப்புறம் ஆயில், ஹேர் ஆயில் இப்போ தானே பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ பேராஷூட்டில் வந்துட்டு அட்வான்ஸ்டு இதுவும் ரோஸ்மேரி நினைக்கிறேன். அது ரோஸ்மேரியா தெரில. ஸோ என்ரிச்டு ஆயில்ஸ். ஸோ பொழுதன்னைக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவுமே வந்து புதுசாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கலர் வேறு புதுசாக இருக்குது, பச்சை கலரில். ஸோ வாங்கி ஸ்மெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஸ்மெல்லு புதுசாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஐ டெல் இந்த லிஸ்ட். ஆனால் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ஸ்கூல் படிக்கும்போது தேங்காய் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ வந்து அது ஒரு மாதிரி பழம் மாதிரி இருந்தேன். இப்போ வந்து இப்பயும் அப்படி தான் இருக்கேன்னு வச்சுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இது டங் கிளீனர். இது முக்கியமான விஷயம். ஏன்னா நாக்கு வந்து நம்ம அதை மெருமல் நோட் பண்ண மாட்டோம். ஸோ அது வந்து நம்ம யாருன்றது வந்து ஓரளவுக்கு சொல்லும், நம்ம பாடி டேக் கேர் பண்ணுறோமா அப்படின்றது. வெளியில் எங்கேயாவது போகும்போது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ இல்லை சாப்பிடும்போது நாக்கு வெளியே நிற்கணும்னா வெள்ளை கலரில் அப்படியே தெரியும். ஸோ அது வந்து நம்ம தெரியாமல் இருக்கிறது இதை யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு அத்தியாவசியமான ப்ராடக்ட்டு. ஸோ அப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து பாடி ஸ்க்ரப். சேம் அந்த ப்ராடக்ட்டு தான். அந்த இது வாங்கினா லோஃபா சம்திங். ஸோ அதில் வந்து இது சேம் ப்ராடக்ட்டு. பாடி அப்படியே தேய்ச்சி துணி தைக்கிறவங்க ஸ்க்ரப்பு, அது மாதிரி பாடி ஸ்க்ரப்பர். சிம்பிள் திங். அப்புறம் இது டூத் பேஸ்ட். ஆக்சுவலி டூத் பேஸ்ட்டில் வந்து நான் 2 காம்போவில் வாங்கினேன். ரெண்டுமே வந்து இந்த ப்ராண்டு தான் பார்த்துக்கோங்க. இது நான் யூஸ் பண்ணல. இது எதுக்குன்னா வந்து இந்த ஃப்ளோரிக் ஆசிடோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் ஆர்டர்ட் இட். ஸோ ஃப்ளோரைடு. ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு இதுவும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு லிஸ்ட்டில் பார்க்கும்போது. அமேசானில் கோல்கேட் பார்த்தேன், பெரிய லிஸ்ட்டு போட்டிருந்தேன் கெமிக்கலுக்கு. அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணேன். இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு கெமிக்கல். அதனால் டப்புனு ஆர்டர் போட்டு விட்டேன். ஸோ ஃபைனலி நம்ம 2 முக்கியமான ப்ராடக்ட் பற்றி பேசுவோம். 2 முக்கியமான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இது கை தவறி ஆர்டர் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி என் பிரதர் கொடுத்துருவேன். இது சன்ஸ்க்ரீன் தான் இதுவும். ஸோ சன்ஸ்க்ரீன் என்னன்னா வந்துட்டு சின்ன சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி இது ரொம்ப மாதிரி வாட்ரி இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 50+ வந்து ஸ்பா தான். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆக்சுவலி இது நாட் ரெக்கமெண்டபிள். ஏன்னா நான் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணல. வேணும்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது ப்ரஷ்ஷு. இது அதான் இது ப்ரஷ்ஷுன்னு. ஆக்சுவலி எதுக்கு வாங்கினா கோல்கேட்டில் வந்து நம்ம சிட்டி சைடு போனோம்னா இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஆனால் நம்ம ஓரளவுக்கு மித்த மாவட்டங்களோ இல்லை வில்லேஜஸோ இல்லை டவுனோ அந்த மாதிரி வந்தோம்னா மோஸ்ட்லி இந்த ப்ரஷ் வந்து கிடைக்க சான்ஸ் கம்மி தான். ஸோ இந்த ப்ரஷ் வந்து இதுவும் ஆர்டர் பண்ணேன். இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஸ்மூத்தாக இருக்க மாதிரி. மித்த ப்ரஷ்ஷுக்கு சேம் ப்ரஷ் தான் கோல்கேட்டில் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதையுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்ட்ரக்சரில் இருக்குது, யூஸ் பண்ணணும். அப்புறம் ஃபைனலி ஐ கம் டு முக்கியமான 2 ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா சன்ஸ்க்ரீன். லாக்மேல வாங்கினேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணது ஒரு ப்ரீவியஸ் இது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ அது நல்லா இருந்ததுனால இதிலே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து இந்த PA++++ன்னு போட்டிருக்காங்க 4 ப்ளஸ்ஸு. எனக்கு ஆக்சுவலி எதுன்னு தெரியல. நம்ம ஜிபிடிட்ட கேட்கும்போது நீ 50க்குள்ளே வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக 50 ஆர்டர் பண்ணியாச்சு. இது நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் அண்டு கெமிஸ்ட் அட் ப்ளே. பேரே சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப நல்லா எடுத்துருக்கான் பேரை. இது வந்து லிப் பாம். ஸோ லிப் பாம் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட்
பெஸ்ட். ஸோ இவனையும் நம்ம கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ராடக்ட்ஸு. நிறையா ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே கம்மி பார்த்தோம்னா. நம்ம காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே நம்ம நிறையா ஒரு பாடிலி சேஞ்சஸ்க்கோ இல்லை வந்து எத்லி சேஞ்சஸ்க்கோ நம்ம ஈடுபடுறோம். ஸோ அதனால் நம்ம பாடியை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது இட்ஸ் ஒரு அத்தியாவசியமான விஷயம். அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணோன்னா நம்ம பாடி நம்மளை பார்த்துக்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாம் கன்ஃபார்மாக கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுவேனா அப்படின்ற ஐடியா எனக்கு இல்லை. பட் ஐ திங்க் ஐ கேன். ஸோ தட்ஸ் இட் guys. That's it for today's video. And until then, signing off. Tata, bye bye, see you. தலையாட்டுறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்.